சித்ரா பௌர்ணமி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்திரை என்ற நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் சித்ரா பௌர்ணமி வரும். வைகாசியில் விசாக பௌர்ணமி. இந்த மாதிரி தமிழ் மாதங்களே சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் அமைச்சிருக்காங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். அந்த அன்னைக்கு கேட்ட வரத்தை கொடுக்கும் வெக்காளி அம்மனினுடைய உற்சவருடைய ஒரு அருமையான ஒரு அலங்காரம். வடக்கு நோக்கி விற்றிருக்கும் அருள்மிகு வெக்காளியம்மன் வருவார் குறை தீர்க்க காத்திருக்கிறாள். அக்னி ஜுவாலையுடன் கூடிய கிரீடம், அதில் நாகம் உள்ளது. கீழே நம்மை கருணையுடன் நோக்கும் இரு விழிகள், கோரை பற்கள் 2 இருந்தும் சீற்றமில்லை. சிரித்த முகம், சிவந்த வாய், கரங்கள் 4, மேற்கரங்களில் வலதுபுறம் உடுக்கையுடனும் இடதுபுறம் பாசம், கீழ்ப்புறம் வலது கரத்தில் சூலம், இடது கரத்தில் கபாலத்துடன் வலது காலை மடித்து வைத்து இடது காலை தொங்கவிட்டு அரக்கனை அக்கால் மிதித்து கொண்டிருந்தவாறு அருள் பாலிக்கிறார். பொதுவாக இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் அமைப்பதுதான் வழக்கம். ஆனால் இத்திருக்கோயிலில் வெக்காளியம்மன் இடது காலை தொங்கவிட்டு வலது காலை மடித்து வைத்து அருள் பாலிப்பது விசேஷமாகும். அம்மன் இடது பாதம் அருகே சூலமும் 2 பாதங்களும் உள்ளன. கருவறையின் 4 மூலைகளில் பாதங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்துல அம்மன் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அர்த்த பத்மாசனம்னு பேருங்க. அர்த்த பத்மாசனம்னா ஒரு கால் கீழே இருக்கும், ஒரு கால் அப்படி மடி மேலே வச்சிருக்கிறதுக்கு பேர் அர்த்த பத்மாசனம்னு பேர். இந்த முகத்தோட அளவு எவ்வளவோ அந்த அளவு தான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தினுடைய அளவு. சூலாயுதம் ஏந்தி கையில் குங்குமம், அதாவது சுமங்கலி அப்படிங்கிற வார்த்தையை கேட்குறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல வெக்காளி அம்மன் அருள் சுரக்கும் தேவதையாக அற்புதமாக காட்சி தருகிறாள். சுற்றிலும் எழில்மிகு மண்டபம் இருக்க நடுவே வெட்ட வெளியில் வெக்காளியம்மனின் கருவறை உள்ளது. வடக்கிலும் தெற்கிலும் வாயில்கள் உள்ளன. தார்ச்சாலையை ஒட்டி தெற்கு வாயில் வழியே நுழைகின்றனர் பக்தர்கள். தெற்கு வாயில் வழியாக கோயிலுக்குள் நுழைந்தால் இடப்பகுதியில் வல்லப கணபதி சன்னதி உள்ளது. அவரை வணங்கி மேலும் சென்றால் விசாலாட்சி அம்மன் உடனுரை விஸ்வநாதர் சன்னதி உள்ளது. இதையடுத்து அருள்மிகு காத்தவராயன், புலி வாகனத்துடன் பெரியண்ணன், மதுரை வீரன் சன்னதிகள் அமைந்துள்ளன. அடுத்ததாக உற்சவ அம்மன் சன்னதி உள்ளது. கோயில் திருவிழா காலங்களில் புறப்பாடாகிச் செல்லும் உற்சவ அம்மன் சிலை இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சன்னதியின் வடக்கு சுவரில் துர்க்கையம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது விசேஷமாகும். இந்த சன்னதியை தொடர்ந்து சனீஸ்வரருக்காக தனியாக பொங்கு சனீஸ்வரர் சன்னதியும் கோயிலின் ஈசான்ய மூலையில் நவக்கிரக சன்னதியும் அமைந்துள்ளது. இப்போ இந்த கோவில் எப்படி உருவாச்சு, இந்த கோவிலுக்கு ஒரு பரம்பரை வரலாறு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பழங்காலத்து தொல்பொருள் ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்ட நெடுங்கிள்ளி அப்படிங்கிற ஒரு அரசனை எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கார். தமிழ் மன்னர்கள், நம்ம வரலாறு படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.